மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி. நேரடியா பார்க்கும்போது உடம்புக்கு எந்த விதமான மருந்தும் தேவையில்லை, சாப்பிட்ற விஷயம்லாம் நல்லா டைஜஸ்ட் ஆனா போதும் அப்படின்னு ரொம்ப இலகுவாக சொல்லிவிட்டு கடந்து விடலாம். ஆனால் அப்படி அல்ல நண்பர்களே. அதனுடைய ஒரு சொல்லுக்கு பின்னாடியும், அவர்கள் அந்த குறளினுடைய ஒரு சொல்லுக்கு பின்னாடியும் மிக ஆழமான மருத்துவ புரிதல் தேவைப்படுகிறது. நல்ல ஒரு வார்த்தையை யோசிச்சு பாருங்க. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு. இது எல்லாருக்கும் தெரியும். உடம்புக்கு மருந்துன்னு ஒண்ணு தேவையில்லை. எப்போ அருந்தியது. அருந்தியது என்கிற சொல்லை வள்ளுவன் ஏன் உணவை அருந்துதல் என்று சொல்ல மாட்டாங்க. தண்ணியை அருந்துதல் சொல்லுவோம், பழச்சாறை அருந்துதல் என்று சொல்லுவோம். ஒரு திரவ நிலையில் உள்ள உணவுப் பொருளை நாம் அருந்துதல் என்று சொல்லுவோம். ஆனால் திடமான உணவை எப்படி அருந்துதல் என்ற வார்த்தை வந்திருக்கும்? இந்த கேள்வி நமக்குள்ள இருக்கு. அப்ப உணவு என்பது வெறும் திரவ நிலையில் உள்ள பொருளான்னு கேட்டா இல்ல. உலக தமிழர்களுடைய உணவுகளை பார்த்தால் பல்வேறுபட்ட திட உணவுகளை நம்ம சாப்பிட்டு, அரிசியிலிருந்து, பருப்பிலிருந்து, கீரையிலிருந்து, புலாலிலிருந்து, ஊன்சோறிலிருந்து பல்வேறு உணவுகளை எடுக்கிறோம். அப்ப அந்த உணவுகளை எல்லாம் அருந்த முடியாது. ஏன் அருந்துதல் என்கிற சொல் இருக்கணும்னா, அந்த நேரத்துல நம்ம ஆத்திச்சூடி ஔவையார போடுறோம். அந்த அம்மா சொன்னபடி நொறுங்க தின்றால் 100 வயதுங்கிற அந்த சமகாலத்தில் ஒரு முதுமொழியை நாம் யோசிக்கணும். நம்ம உணவை நல்ல பற்களால் மிகச்சிறப்பாக கடித்து சவைத்து கூழாக்கிட்டுதான் தொண்டைக்கு கீழே அனுப்பணும். அந்த கூழாக்குதல் அப்படிங்கிற ப்ராசஸ் இன்ஜினியரிங்காகத்தான் மேல் தாடை, கீழ்த்தாடை, பற்கள் எல்லாமே அத்தனை விஷயங்களும் இருக்கு. இவற்றிற்கு முழுமையா செயல் கொடுத்து நம்முடைய உணவுகளை கூழாக்கி அதைத்தான் நொறுங்க தின்றால், கூழாக்கினால் அதுக்கப்புறம் அந்த உணவு கூழான அந்த கூழை அருந்தியது. அருந்தியது அதுக்கு அடுத்த சொல் அற்றது. அற்றதுன்னா என்ன மீனிங்? ஒண்ணுமில்லை. ஒண்ணுமில்லைங்கிற அளவுக்கு அது உடலில் ஜீரணிக்கப்படணும். அசிமிலேட்டட் கம்ப்ளீட்லி. சீரணம் துவங்கக்கூடிய இடம் வாய். சலைவரி அமைலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் நம்முடைய பல்லுல நல்ல ஒரு கார்போஹைட்ரேட்டை கடிச்சு சவைச்சு செய்யும் போது அங்கேயே ஜீரணம் துவங்குகிறது. அப்ப அங்க சலைவரி அமைலேஸ் நல்லா உள்ள சுரந்துச்சுன்னா அவை அங்க கார்போஹைட்ரேட்டை அமைலேஸ் எல்லாம் பிரிச்சு அவை சீரணிக்க ஆரம்பிச்சிடும். அவற்றை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஏரியாலையும் டைஜஷன் நடக்குது. இரைப்பைக்குள்ள வந்ததுக்கப்புறம் இரைப்பையினுடைய சுரப்புகள், இரைப்பையில வரக்கூடிய அமிலம் அவற்றை சில வகையாக பக்குக்கள் செய்கிறது. பேங்க்ரியாஸ்ல இருந்து வரக்கூடிய பேங்க்ரியாட்டிஸ், அமைலேஸ், லைபேஸ் சில விஷயங்களை செய்து, பைல்ல இருந்து சில செக்ரேஷன்ஸ், லிவர்ல இருந்து பைல் கால் பிளாடருக்கு போய், கால் பிளாடர்ல இருந்து காமன் பைல் வழியா உள்ள வருது. இதெல்லாம் செஞ்சு டைஜஷன் பண்ணி முன் சிறுகுடல்ல, நடுச்சிறுகுடல்ல, பின் சிறுகுடல்ல, மலக்குடலினுடைய முன்பகுதியில இப்படி ஒரு பகுதிகளிலையும் சீரணம் சிறப்பாக நடைபெற்று கடைசி மலக்குடல்ல கூட சரியான அளவு நீர்த்துவ தன்மை மட்டும் வைத்து மலமாக வெளியேறதுன்னா ஒட்டுமொத்த சீரணத்தில் எல்லா தேவையான பொருட்களை எடுத்து அற்றது, மீதி இனிமேல் தேவையில்லைங்கிற சக்கை மலமாக போகக்கூடிய அளவுல ஒரு மனிதனுடைய உணவும் சீரணமும் இருந்தா அவனுக்கு மருந்தன வேண்டாவாம். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி. அதுக்கப்புறம் அடுத்த மீல் எடுத்தா போதும். பசித்து புசி என்று சொன்ன சமூகம் நம்ம சும்மா காலையில இப்படி சாப்பிடணும், மத்தியானம் இப்படி சாப்பிடணும், சாயந்தரம் சாப்பிடணும், ராத்திரி பசிக்கல இதெல்லாம் கொட்டிக்குவோன்னு சொன்னதெல்லாம் இடையில நிறைய நடந்துச்சு. ஆனா இப்ப அப்படி அல்ல. நாம் நல்லா ஆழ்ந்து பார்க்க பசித்து புசி 6 சுவைகளையும் உணர்ந்து ரசித்து உள்வாங்கி மூளைக்குள் அவற்றை கொண்டு சென்று சவைத்து சாப்பிட்றவங்களுக்கு தான் நோய் இல்லாமல் இருக்கு. வலது கையில ஸ்டீரிங் வீல் பிடிச்சிட்டு இடது கையில பர்கரை வாயில வச்சுட்டு இப்ப எந்த ரூட் வழியா போனா நமக்கு வேகமா 20 நிமிஷம் போலான்னு பிரேக்ஃபாஸ்ட சவைச்சு சாப்பிட்டு போறவங்களால நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான அப்சார்ப்ஷன் உடம்புல இருக்காது. நாம் நேரம் ஒதுக்கி ஆக வேண்டும். சாப்பிட்ற சாப்பாடை நொறுங்கி சாப்பிடணும். முதல் விஷயம், வாயில் எந்த அளவுக்கு மென்னு நொறுங்கி சாப்பிடணும். அது முழுமையாக உணர்வு பூர்வமாக அதுக்குள்ள போய் அதனுடைய சுவையை மனம் சரியாக ரசிக்கணும். ஏன்னா சுவை ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். நாம நினைக்கிற மாதிரி இதனுடைய ஒரு சுவையும் மனதிற்கு கழிப்பு கொடுக்கக்கூடியது மட்டும் கிடையாது. இதுல இருக்க புளிப்பு, இதுல இருக்கக்கூடிய கார்ப்பு, இதுல இருக்கக்கூடிய உவர்ப்பு என்கிற உப்பு அல்லது கசப்பு அல்லது துவர்ப்பு அல்லது இனிப்பு அப்படிங்கிற அந்த 6 சுவைகளுக்கு பின்னாடிதான் நண்பர்களே நம்முடைய ஒட்டுமொத்த உடலினுடைய ஆரோக்கியம் பொதிந்து இருக்கிறது. ஒரு சுவையும் இந்த பிரபஞ்சத்தினுடைய 5 பூதங்கள்ல 2 பூதங்களினுடைய கூட்டு. இதை சொல்லும் பொழுது என்னமோ ஒரு புரியாத ஒரு மெட்டாபிசிக்ஸ பேசுற மாதிரி தெரியலாம். ஆனா அப்படி இல்லை. அதுக்கு பின்னாடி இன்றைக்கு அதில் நடக்கக்கூடிய ஆய்வுகள் ஆராய்ந்து பார்க்க எவ்வளவு நுட்பமா அப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு தோணும்.
அதாவது மண்ணும் நீரும் சேர்ந்தால்தான் இனிப்பு சுவை, நீரும் தீயும் சேர்ந்தால்தான் உப்பு சுவை. அப்போ ஒரு சுவைக்கு பின்னாடி இந்த ரெண்டு பூதம் இருக்கு, மண் பூதமும் நீர் பூதமும். இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் இனிப்பு வருங்கிறத அன்னைக்கு புரிஞ்சிருக்கிறான். உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே அப்படின்னு உணவுக்கு ஒரு டெபினிஷனை நம்மளுடைய புறநானூறு சொல்லுது. உலகத்துல எந்த நாகரிகத்திலேயாவது எந்த நூலியாவது இப்படி உணவெனப்படுவது நிலத்தொடு நீரேன்னு சொல்லியிருப்பாங்களா? நேரடியா பார்த்தா என்ன மண்ணும் நீரும் சொல்றாங்க, அது எப்படி உணவாகும்? மண்ணும் நீரும் சரியாக இல்லை என்றால் உன்னுடைய உணவு சரியாக இருக்காதுங்கிற ஒரு மிக மிக நுட்பமான நுண்ணறிவு கொண்ட புரிதல் அன்றைக்கு இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது, இவ்வளவு நுட்பமாக பார்த்த சமூகத்தினுடைய மிச்சங்களாக நாமெல்லாம் இருக்கோமா அப்படின்னு மனம் அவ்வளவு ஒரு குதூகலம் அடைகிறது. உலகத்தினுடைய எல்லா மரபு சமூகங்களும் மேம்பட்ட விஷயங்கள் தான், அனுபவங்கள் போல ஒரு இணையான விஷயம் உலகத்துல கிடையாது. ஆனால் எப்படி பாரதி சொன்னானோ, நாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் யாமறிந்த மொழிகளிலேன்னு சொல்லும் போதே அவருக்கு பல மொழிகள் தெரியும், அதுல பாண்டித்யம் அடைந்திருக்கிறார், அது மிக நுட்பமாக அவர் யோசித்திருக்கிறார் தெரிஞ்சு. ஆனால் தமிழ் மொழி போல் இனிதாவது காணும்னு எப்படி அவர் மொழிக்கு சொன்னாரோ, அதே மாதிரி இந்த உலகத்தின் பல்வேறு சமூகங்கள் இருக்கு, பல்வேறு பண்பாட்டு கூறுகள் இருக்கு, பல்வேறு நாகரிகங்கள் இருக்கு. அந்த நாகரிகங்கள்ல ஒரு தமிழ் சமூகம் ஒரு 2500-3000 வருடங்களாக வைத்திருக்கிறதுனுடைய தரவுகள் இன்றைக்கு கிடைக்குது. ஆதிச்சநல்லூரினுடைய தரவு கிடைக்குது, கீழடியினுடைய தரவு கிடைக்குது, இங்க சிந்து சமவெளி நாகரிகத்தில் அந்த முகஞ்சதரோவுடைய தரவுகள் வருது. இந்த 3 தரவுகளையும் வைத்து பார்க்கும் போது எப்படி ஒரு மேம்பட்ட சமூகமாக நம் தமிழ் சமூகம் அன்றைக்கு இருந்திருக்கிறது அப்படின்னு புரியும் போது, அன்றைக்கு அவர்களுடைய கல்வி சிறப்பாக இருந்திருக்கு, அன்றைக்கே ஒரு அருமையான பேச்சு மொழி இருந்திருக்கிறது, அன்றைக்கு வாழ்ந்த தமிழ் மக்களில் பேதமின்றி அத்தனை பேரும் கற்றிருந்திருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கல்வி கற்ற, ஒரு தொழில் முனைவோ தன்மை உள்ள, மிகப்பெரிய வணிக திறமையுள்ள ஒரு சமூகமாக அன்றைக்கு ஒரு குடி இருந்திருக்கிறது என்றால், அவர்களினுடைய அனுபவங்களாக எழுதி வைக்கப்பட்ட அது ஆச்சார கோவையோ திருக்குறளோ இல்ல இன்னா நாற்பதோ ஆத்திச்சூடியோ கொன்றை வேந்தனோ அதனுடைய ஒரு விஷயங்களில் எவ்வளவு அனுபவங்கள் கோர்த்திருக்கும் நம்ம யோசிக்க வேண்டாமா? இது உலகத்தில் மற்ற நாடுகள்ல எல்லாம் இல்லாத அளவுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கு. அப்ப அவர்கள் சொன்ன விஷயத்திற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, நம் தமிழ் சமூகம் மிக ஆழமாக யோசித்து நம் உணவை கட்டமைத்து இருக்கிறது. 3000 வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கு வேதம் மேலோங்கி இருக்கிற ஒரு காலம் இருக்கு, சாங்கியம் மேலோங்கி இருக்கிற காலம் இருக்கு. அதற்கு முன்னால் சாங்கியத்துக்கு அருகாமையிலோ முன்னாடியோ பின்னாடியோ ஆசிபகம் இருந்து கொண்டிருக்கிறது. இவங்கெல்லாம் இருக்கும்போது எல்லாருடைய தேடலும் இந்த உலகத்திற்கும் எனக்கும் என்ன தொடர்பு, இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் எதனால் படைக்கப்பட்டிருக்கு, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என்னுடைய அறிவு ஏன் இப்படி, இந்த ஏன் என்கிற கேள்வியில், அந்த தேடுதலில் அன்றைக்கு இருந்த சமூகத்தினுடைய அறிவாளர்களினுடைய தர்க்கத்தில் அன்றைக்கு அவர்கள் கண்டறிந்தது என்னன்னா, அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் போதே. இந்த புரிதல் ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு அப்படின்னா எவ்வளவு நுட்பமான மக்கள் இருந்திருப்பாங்க. அன்றைக்கு இருந்த கணியனோ, அன்னைக்கு இருந்த ஆதனோ, அன்னைக்கு இருந்த வள்ளுவனோ, அன்னைக்கு இருந்த அறிவனோ, இல்ல அன்றைக்கு இருந்த சித்தனோ, அத்தனை அறிவார்ந்த மக்களும் மிகச்சிறப்பாக அந்த உலகை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். அந்த உலகை புரிந்து கொள்ளும் போது இந்த ஒரு பொருளுக்கும் இந்த உலகின் கூறுகள் எந்த அளவுக்கு ஒருங்கிணைந்து இருக்கின்றன என்பதை புரிஞ்சுதான் அந்த பஞ்சபூதங்கள் பஞ்சீகரணித்து 6 சுவைகளும் முக்குற்றங்களும் உருவாகிறது என்று அன்றைக்கு ஒரு பேத்தோபிசியாலஜியை உருவாக்குறாங்க. அதே மாதிரி அன்றைய சமூகம் நம்முடைய உடலினுடைய நோய்க்கு மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலூர் எண்ணிய வழிமுதலாய எண்ணிய 3 அப்படின்னு சொன்னாங்க. வாதம் பித்தம் கபம், அந்த 3 கூடுனாலும் குறைஞ்சாலும் நோய் வரும். அது என்னப்பா? வாதம் பித்தம் கபம். இந்த வாதம் பித்தம் கபம் இந்த 3ஐயும் உடலில் சீராக வைத்துக் கொள்வதற்கு தான் 6 சுவை. 6 டேஸ்டும் ஒருத்தருக்கு சரியா ஆரம்பத்துல இருந்து போய்கிட்டே இருந்ததுன்னா அவனுடைய வழி அழலையும் சீராக. இது இல்லாம மற்ற ஃபேக்டர்ஸும் இருக்கு. அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய மனம் சரியா இருக்கணும், அவனுடைய சூழல் சரியா இருக்கணும், அவனுடைய உழைப்பு சரியா இருக்கணும், அவனுடைய உணவு மூலமா தான் 6 சுவை வருது. அந்த உணவு சரியாக இருக்கணும். இத்தனையும் சீராக இருக்கும் பொழுது தாய் தந்தை வழியாக அவனுக்கு ஏதாவது ஒண்ணு மிகவும் குறைந்து இருக்கலாம், அதை உணவு வழியாக சீர் செய்யணும், மனம் வழியாக சீர் செய்யணும். இதுதான் அன்றைய அறிவியல் மிக புரிந்து உணர்ந்து நாம் அத்தனை பேரும் ஏற்று செய்ய வேண்டும் சொன்னது. இதெல்லாம் என்ன சார், இது வாதம் பித்தம் கபம் 6 சுவை, இதெல்லாம் எனக்கு எதுக்கு? எனக்கெல்லாம் நல்ல கலோரிஸ், என்ன கலோரின்னு ஃபுட்ல நான் பேக்கெட் எடுத்து பாக்குறேன், அதுல விட்டமின் ஏ எவ்வளவு இருக்கு, இல்ல ஒரு நாளைக்கு தேவையான அளவுல சோடியம் கூட இருக்கா குறைய இருக்கா, அதைத்தான் நான் பார்க்கிறேன் என்று ஒரு பெரிய சமூகம் இன்றைக்கு உருவாகிவிட்டது.
நவீன அறிவியல் பார்வையின்படி அப்படியான தேடல் மிகச் சரியானதுதான், அதை தேடுவோம். கூடவே ஒரு உணவிலும் இதுல ஃபைபர் எவ்வளவு இருக்கு, விட்டமின் சி எவ்வளவு இருக்கு, இல்ல விட்டமின் கே எவ்வளவு இருக்கு, இப்படிலாம் நம்ம பார்க்க தெரிஞ்சனா நம் மரபு நமக்கு சொல்லி கொடுத்த இந்த உணவுல நீர்ச்சத்து இருக்கா, இந்த உணவு கபத்தை உருவாக்குமா, இந்த உணவு எனக்கு வாயுவை உண்டாக்குமா, இந்த உணவு எனக்கு மூட்டு வலியை தருமா, இந்த உணவு எனக்கு மூச்சு இறைப்பை கொடுக்குமா என்று ஒரு அனுபவ கோர்வை இவ்வளவு காலமா இருந்துச்சு. அதையே நண்பர்களை நாம் தொலைக்க வேண்டும். நவீன உணவு ஆய்வியல் படி தெரிந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை, அதை புரிந்து கொள்வதில் ஏற்றுக்கொள்வதில் தவறு இல்லை. அதே சமயத்துல மரபு சொன்ன விஷயங்களை மறுப்பதும், மரபு சொன்ன விஷயங்களை புறந்தள்ளுவதும், ஒதுக்கிவிட்டு ஓடுவதும் தான் நாம் செய்கின்ற மிகப்பெரிய பிழை. இன்னைக்கு அந்த மரபு உணவுகளை புறந்தள்ளி விட்டு நவீன துரித உணவுகளுக்கு பின்னாடி போனதனுடைய விளைவுதான் இன்னைக்கு பல்வேறு தொற்றாத வாழ்வியல் நோய்கள் தலைவிரித்து ஆடுவதற்கான மிக முக்கியமான காரணம்.